ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ தமிழ் நியூஸ் சிலபஸ் டாப்பிக்கை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் மொத்தம் 25 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்பாங்க. அதில் ஒன்று எழுத்து சம்மந்தமான சிலபஸை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சொல்லில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேர் சொல் அறிதல். இது 9th இயல் 1 இருக்குது. அதுக்கப்புறம் வினைமுற்று, இது 8th இயல் 2ல். அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வினை எச்சம், இது 8வது தமிழ் இயல் 2ல் இருக்குது, மொழியோடு விளையாடு. அதுக்கப்புறம் வினையாளின் பெயர், இது 10வது இயல் 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் பெயர் எச்சம், இது 8வது இயல் 3ல் இருக்குது. ஆயச்சொல், அதுக்கப்புறம் தமிழ்ச்சொல், இது 9வது இயல் 1ல். கற்பவை கற்ற பின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக்கு, இதில் 9 இயலில் இருக்குது. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், இது 6வதுலேருந்து 10வது அனைத்து பாடங்களும் இந்த எதிர்ச்சொல் படிக்கணும். அதுக்கப்புறம் வினைச்சொல், 2 வினை சொற்கள் வேறுபாடு, இது 6வது டேர்ம் 3ல் இயல் 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல், இது 9th தமிழ், அதாவது இயல் 3, 4, 6ல் இருக்குது. அதாவது பார்த்தோன்னா இலக்கணத்தில் 25 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிறாங்க. அதுதான் நம்ம இரண்டாக பார்த்துருக்கோம். ஒன்று எழுத்து, ரெண்டாவது சொல். இந்த இரண்டுலேயும் இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் படித்தா 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இலக்கணம் 6, 10 அனைத்து இலக்கண பகுதி மற்றும் மொழியோடு விளையாடு மற்றும் மொழியை ஆள்வோம். இதை நீங்கள் நல்லா படித்தாவே கண்டிப்பாக 25 மார்க்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 2 நெக்ஸ்ட் பார்ப்போம்.